ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சக்ரா எலக்ட்ரிக் மோட்டார் ஷோரூம். ஸோ நம்ம ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் திண்டல் பெருந்துறை ரோட்டில் திண்டலில் டொயோட்டா ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆலயமணி மகால் அந்த கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு டிபிஎஸ் பேங்க்கு அண்ட் கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் ராக்கெட் மாடல் அண்ட் சோலா மாடல், அப்புறம் கார்கோ மினி இதெல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் வச்சுருக்கோம். இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுற ஓன் வெஹிக்கிள்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய குயினஸ் ப்ளஸ் மாடல் இது. அண்ட் இது வந்து 10 இன்ச் ராக்கெட் இருக்கும்போது இருந்த ராக்கெட், அதுதான் இப்போ 12 நமக்கு மாற்றிட்டாங்க. மாற்றி ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் பக்கமாக இருக்கும். இது சோலா அண்ட் கார்கோ மினி இதெல்லாமே நம்மக்கிட்ட இப்போ டெஸ்ட் ட்ரைவுக்கு இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து 4 மாடல் வந்து நம்ம கரெக்டாக ஸ்டாக் வச்சுருக்கோம். 5 மாடல் வச்சுருக்கோம். ஸோ அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா கார்கோ மினி அண்டு நெஸ்பா ராக்கெட் ரெட் கலர் வேரியண்ட். அண்ட் பார்த்திங்கன்னா இது கார்கோ லேட்டஸ்ட் 2024 லேட்டஸ்ட்டான அந்த கண்ட்ரோல் பேட்ரி பிஎம்எஸ் இருக்க அந்த டைப். இது மொபைல் ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைப் கார்கோ அது. ஸோ அதனோட வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் பார்ட்டுக்கு இந்த பார்ட்டில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வண்டிக்குள்ளே இருக்க பேட்ரியோட செட்டப்ஸ், ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பேட்டரியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு சும்மா சொல்லியிருந்தேன் முதல்ல. பட் அதை வந்து இப்போ தனியாக நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போது இது பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி வந்து வைக் பைக்கோட ஓல்டஸ்ட் வெர்ஷனில் இந்த பேட்ரி. அண்ட் இது வந்து வைக் பைக்கில் இருக்க லேட்டஸ்ட். அதாவது இப்போது நம்ம சொன்னோம் இல்லைங்க, இந்த சார்ஜரு பேட்ரி எல்லாமே கம்யூனிகேஷன் டைப்புன்ட்டு. ஸோ இந்த பேட்ரியும் வந்து உள்ளே இருக்க டேட்டா, செல்ஸோட டேட்டா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளூடூத்தில் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி பேட்ரிஸ் இது வந்து கண்ட்ரோலருக்கு அனுப்பும். ஸோ கண்ட்ரோலர்லேருந்து உங்களுக்கு அந்த ப்ளூடூத் ஆப்புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அது தேவையில்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே ஷோரூம் வந்தீங்கன்னா மட்டும் நாங்கள் அதை கனெக்ட் பண்ணி ரெக்கார்டாக இருக்க டேட்டாஸ் மட்டும் நாங்கள் உங்களுக்கு பார்த்து சொல்லுவோம். இல்லை எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை, வந்தால் மட்டும் பார்க்கணும். இல்லை நான் டெய்லியும் நான் பார்க்கணும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, வெறும் ப்ளஸ் மைனஸ் அவ்வளோதான். இது வந்து சார்ஜ் நீங்கள் கொடுத்தாலும் அது பாட்டுக்கு ஏறிட்டு இருக்கும். உள்ளே வந்து ஒரு பிஎம்எஸ் செட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு இவ்வளோ வோல்டேஜ் 69 வோல்டேஜ் தான் அந்த பேட்டரியோட ஃபுல் வோல்டேஜ். ஸோ 69க்கு மேலே ஏற விடாது, அதே மாதிரி 54க்கு கீழே இறங்க விடாது, ஓகேங்களா. அது வந்து சேஃப்டி வைஸ் வந்து இது ஓகே. இது என்னென்னா ஓவர் சார்ஜும் ஆகாது, அண்டர் சார்ஜும் போகாது, ஓகேங்களா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சார்ஜிங் போர்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வண்டியில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் வண்டிலையும் போட்டுக்கலாம். பட் வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் பேட்டரியில் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க ஒவ்வொரு செல்லோட வேல்யூ, சார்ஜ் எவ்வளோ இருக்குது, எத்தனை வோல்டேஜ் இருக்குது, அண்ட் நீங்கள் எவ்வளோ டைம் செல்ஸை சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது, அப்புறம் ஆவரேஜாக வந்து உங்கள் பேட்டரியோட ஹெல்த் எவ்வளோ இருக்குது, 100% நல்லா இருக்கா இல்லை 80% தான் இருக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா டீட்டெயில்ஸ் வந்து இதில் தெரியும், ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத நான் டெடிக்கேட்டடாக அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த ஆண்ட்ரசனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ், அது போக எக்ஸ்ட்ரா 2 ஒயர் இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க டேட்டாஸ் வந்து வெளியே கண்ட்ரோலருக்கு வரணும்லே. ஸோ எதுக்குன்னா ஒரு டெம்பரேச்சர் ஒரு 60 டிகிரிக்கு மேலே போகுதுன்னா பேட்ரி சார்ஜ் ஏறக்கூடாது. ஸோ இந்த பஸ்ஸர் இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் இருக்கும். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னாலும் இந்த பஸ்ஸர் சவுண்டு வரும். இல்லை உங்களுக்கு வந்து இங்கே பேட்ரி வந்து ப்ளூடூத் கூட கனெக்ட் ஆகிருக்கு, இது வந்து வண்டி கூட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு லைட்ஸ் வந்து நீங்கள் இதுலேருந்து அவுட்புட் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைட் அதை பொறுத்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும், ஓகேங்களா. இதில் வந்து 5 லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றும் இண்டிகேட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இந்த பேட்ரி வந்து உங்களுக்கு இப்போ வந்து இருக்க லேட்டஸ்ட் மாடலோட பேட்ரி இந்த ஆண்ட்ரசன் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது, ஓகேங்களா. ஸோ இந்த பேட்ரிஸில் இது இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆனாலும் உங்களுக்கு பஸர் சவுண்ட் கேட்கும். உங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க நைட்டு, சப்போஸ் அது வந்து
சார்ஜ் ஆகிட்டுருக்கு, ஃபுல்லாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஹீட் ஆகுதுன்னா கூட இதை வந்து கட் பண்ணிடும். ஸோ சார்ஜர் கூட கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து கட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் எதுவுமே இருக்காது சைடில். அந்த சைடு மட்டும்தான் 2 போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து நான் இப்போ வண்டியில் வந்து நான் உங்களுக்கு இந்த பேட்டரி போட்டு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். டிஸ்பிளே பற்றி நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ அது போக ரைட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 2 3 மோட் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க, பழைய மாடலில் இருந்த அதே மாதிரி. அண்டு இந்த லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் மோடு அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல். ஒரு ஸ்பீடில் முறுக்கிட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் த்ராட்டிலே கொடுக்கலனாலும் வண்டி உங்களுக்கு போயிட்டுருக்கும். ஸோ அதான் க்ரூஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா. ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் இப்படி ஒரு டைம் பண்ணிங்க இல்லை பிரேக்கை பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் மொபைல் அட்ஜஸ்ட் பண்ணி மொபைல் ஹோல்டரில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த சைடு லெஃப்ட் சைடு லோ பீம் ஹை பீம் ஸ்விட்சஸ். உங்களுக்கு லைட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் தெரியும். ஓகேங்களா. லோ பீம் ஹை பீம் ஸ்விட்சஸ் அண்ட் இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹாரன் ஸ்விட்சு அண்டு பார்க்கிங். ஸோ உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது நிப்பாட்டுறீங்க, எனக்கு பார்க்கிங் வேணும்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் வந்துடும். ஸோ வண்டி முறுக்குனாலும் உங்களுக்கு போகாது. ஒரு டைம் பிரேக்கை பிடிச்சி விட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் முறுக்குனிங்கன்னா தான் வண்டி உங்களுக்கு போகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து சைலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து சைலாக கீழே கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபோர்க்குமே வந்து உங்களுக்கு கவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வீல் வந்து 12 இன்ச் டயர், டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா இதில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா காமனான சிலிண்டர் வைக்காமல் 2 சிலிண்டர் வந்து தனித்தனியாக ஒர்க் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து ரியர் பிரேக் பிடிச்சிங்கன்னா இது வழியாக ஆயில் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் பிடிக்கும். அது வந்து இந்த கண்டெய்னர் கூட போயிட்டு மிக்ஸ் ஆகாது. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பிடிக்கிறீங்கன்னாலும் உங்களுக்கு இது வழியாக ஆயில் வந்துட்டு லாக் ஆகும், வீல் வந்து ஸ்டாப் ஆகும். இந்த ஆயிலும் மிக்ஸ் ஆகிக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த சைடு மட்டும் உங்களுக்கு அந்த டபுள் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று போகும், ரியருக்கு ஒன்று போகும். ஆனால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் போகும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மேட் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து உங்களுக்கு இனஃப் தான். பட் நான் ரொம்ப வெயிட்லாம் வைப்பேன், எனக்கு மேட் கிழிஞ்சிரும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் லோக்கல்லே நாங்கள் ஹெவியான மேட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், நீங்கள் அதை போட்டுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஃபோல்டபுள் ஃபுட் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி உட்கார்றீங்களோ இப்படி கால் வச்சுக்க முடியும், பின்னாடி உட்கார்றீங்களோ இப்படி கால் வச்சுக்க முடியும். அண்ட் இந்த காருக்கு ஹெவி டியூட்டியில் உங்களுக்கு டபுள் சைட் ஸ்டாண்ட் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இந்த சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 6 ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 3, அந்த சைடு 3. ஸோ நீங்கள் 300 கிலோ ரெகுலராக வச்சு யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 kmph. ஸோ நீங்கள் 300 கிலோ வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு 40+ தாராளமாக மெயின்டைன் ஆகும். பட் நீங்கள் லோடு வச்சுட்டு போகிறப்ப நீங்கள் மெதுவாக போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் இன்னுமே ஜாஸ்தியாக கிடைக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலுங்கிறதுக்கான ஐகேட் அப்ரூவ்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல செட்டப் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்கையும் வேணும்னா நீங்கள் எடுத்து வச்சுட்டு கால் கூட வச்சுக்கலாம். இல்லை வந்து மூட்டை ஏதாவது சின்னதாக ஒரு 30 to 40 kg அதில் நீங்கள் ஏதாவது வெயிட் வச்சுக்கலாம். வந்து ஸோ இந்த இடத்துல சைட் ஸ்டாண்ட் சென்சார் அண்ட் ஃபுட் ரெஸ்ட். அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த பேட்ரி டோரோட கீ போர்ட்டு. ஓகேங்களா. முன்னாடி ஒரு ஃபுட் ரெஸ்ட். ஸோ லுக் வைஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே அவங்க பண்ண கிடையாது. பட் கண்ட்ரோலர், சார்ஜர், மோட்ரு இதெல்லாமே வந்து உங்களுக்கு பேட்ரி இதெல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பைக்கில் ஆப் கனெக்டிவிட்டி ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் லோடருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ப்ராண்ட்லேயும் லோடருக்கு ஆப் கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் இல்லாத சில டேட்டாஸ் கூட எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாத சில டேட்டாஸ் கூட பைக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் இதில் இருக்கும். உங்களுக்கு போதுமான டேட்டாஸ் அண்ட் உங்களுக்கு
நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு மைலேஜ் ட்ராப் வருது இல்லை வேறு என்ன அப்படின்னாலும் இந்த ஆப்பில் பார்த்துட்டு அதை ரெஃபர் பண்ணிட்டு அது போக நாங்கள் ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் கனெக்ட் பண்ணி எடுப்போம். கேன் போர்ட்லேருந்து கனெக்ட் பண்ணி எடுப்போம், கண்ட்ரோலர்லேருந்து எடுப்போம். ஸோ அதை வச்சும் நாங்கள் சில டேட்டாஸ் வச்சு கம்பெனிக்கு வாரண்டிக்கு அனுப்புவோம். ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி அவங்ககிட்ட இருக்க டேட்டாவை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இவங்க பேட்ரி இப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் சார்ஜ் போட்டாலும் அதுலேயே பேட்டரிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்டு உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்றதெல்லாம் பைக்கில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் சரி அண்டு டீலர்ஸ்க்கும் சரி. ரொம்ப அட்வான்டேஜான ஒன்று. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டர் வெர்ஷன் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்டு நியூ வெர்ஷன் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். புக் பண்ண தேவையில்ல, நியூ வெர்ஷன் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது, நீங்கள் வந்தால் உடனே எடுத்துக்கலாம். பட் ஓல்டர் வெர்ஷன் மட்டும் நீங்கள் புக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அண்டு இதிலே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்தலாம் வரும்போது நம்ம ஆட் ஆகும். நான் அதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியான ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து லோடரில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெக் இருக்கிறது, இந்த மொபைல்லே பார்க்கக்கூடியது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இது பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.